அப்பவே அந்த விஷயத்தை பத்தி நான் அவனை மறக்க சொன்னேன். அவன் எதுக்காக அதே நினைக்கணும்? ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம் ஜோய். நாளைக்கு நம்ம டெல்டா ரோஸோட விளையாட போறோம். ஆமா, போட்டி ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது. ஆனா எனக்கு லூனாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்? அந்த டீம்ல எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல. விளையாடும் போது அவங்க உன்னை நசுக்கிட்டா என்ன ஆவ லூனா? போது நிறுத்துறியா? நீ ஒரே இடத்துல நின்னு விளையாடுற கோல் கீப்பர் தான். நான் ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு விளையாடுவேன். கொஞ்சம் நீங்க நிறுத்துறீங்களா? என்னதான் லூனா குள்ளமா இருந்தாலும் டெல்டா ராஸ்க்கு லூனாவோட சைஸோட ரொம்ப பிரச்சனை தான். ஓ மனுச்சிட்டு ஸ்லை, நீ வரத நான் பார்க்கல. திறந்து வச்சு நடந்தா உனக்கு தான் நல்லது. அவனுக்கு கண்ணு தெரியாது. சரியா சொன்ன. அவன் தான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டான்ல. ஹேய், கிரெக் மேல யாராவது கைய வச்சீங்கன்னா உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். அப்படியா? உங்களால என்ன பண்ண முடியும்னு போது சொல்றீங்களா? நிறுத்துங்க. அவங்க கூட ஏன் பேசுறீங்க? எப்பவுமே பிரச்சனைக்கு வரது அவங்கதான். கிரெக் நாம தான் காப்பாத்தணும். அங்க பாத்தியா பயப்படுறத? அவங்க உங்களை வெறுப்பேத்த முயற்சி பண்றாங்க. அப்படியா? அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன சமயம் போட்டிக்கு முன்னாடி இவங்க ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவ? உன்னோட நிலைமைய பார்த்து எனக்கு பாவமா இருக்கு. உங்களை சமி, போது நிறுத்து. முதல்ல போய் சேலஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வா. என்ன கிளம்பிட்டீங்க? வீரவசனம் பேசுனீங்க. உங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல வேளை ஒண்ணும் நடக்கல. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தா கதை கந்தலா இருக்கும். ஆனா எனக்கு இப்ப ரொம்ப அவமானமா இருக்கு. என்னது அவமானமா? நாங்க என்ன பண்றோம்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம தலையிடாதீங்க. ஹேய், சண்டை போட்டதுதான் சரியான வழி நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, எங்களுக்கும் சண்டை போட பிடிக்காது. இருந்தாலும் அந்த ஸ்லையை எப்படி சும்மா விடுறது? இனிமே அந்த டாக் சைட் எங்களை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. சண்டை போடாம நம்ம வேலைக்கு வந்துட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, வாங்க என்ன நம்ம சொன்னாலும் போலாம். கண்டிப்பா புரியாது லூனா. ஆமா, எங்களுக்கு எல்லாம் புரியல. வந்து புரிய வைங்க. புரிய வச்சா மட்டும் புரிஞ்சிருமா என்ன? ஹலோ பால். ஹலோ. நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல இந்த டீம் கூட டெல்டா ரோஸ் மோத போறாங்க. ப்ரூனோ, அடுத்த சேலஞ்சை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். ஓ, என்ன மன்னிச்சிருங்க, என்னால எதையும் யோசிக்க முடியல. உங்க டீம் கூட பேசி நீங்க முடிவெடுக்கிறீங்களா இல்ல இந்த டீமை நான் முடிவெடுக்க சொல்லவா? இல்ல நாங்களே சொல்றோம். சரி, நம்ம இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, ஓகே, இதுவே பண்ணுவோம். நாங்க யோசிச்சிட்டோம். இது ஒரு பிரமாதமான சேலஞ்ச். நாளைக்கு நடக்க போற போட்டியில நம்ம 2 ஃபுட்பால் வச்சு விளையாட போறோம். என்னது, 2 ஃபுட்பால் வச்சு விளையாட போறோமா? இந்த மாதிரி சேலஞ்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா 2 பாலையும் என்னால சரியா கவனிக்க முடியாது. அதனால இன்னொரு ரெஃபரி இருந்தா நல்லா இருக்கும். நான் ரெஃபரியா வரேன். என்னது ஸ்லை ரெஃபரியாவா? அதுக்கு ஒத்துக்க முடியாது. கவலைப்படாத ஸ்லை, நாங்க எப்பவுமே உன்னை ஏத்துக்க மாட்டோம். லார்ட் ரெஃபரியா வந்து எங்களுக்கு ஹாப்பி தான். அது ஏன் லார்ட்? ஏதாவது பொண்ணு வரக்கூடாதா? சரி சரி, சவுண்டூசா ரெஃபரியா நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் என்ன சொல்றீங்க? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, சேலஞ்சுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. எங்க விளையாட போறோம்? அது பிரமாணிக்கல விளையாடலாம். பிரமாதம். நாளைக்கு நாம சந்திக்கலாம். பாவம் சாமி, போய் பொண்ணுங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, கவலைப்படாதீங்க, நாங்களும் இப்ப கிளம்புறோம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அசிங்கப்பட வேண்டியிருக்கும். பாத்தீங்களா, அவங்க எப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க. நான் சொன்ன மாதிரியே தான் நடக்குது. ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முழுக்க இப்படியே பேசாம இருக்க போறீங்களா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? அந்த டாக் சைடு நம்ம டீம் அசிங்கப்படுத்துறதே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நாங்க அசிங்கப்பட்டதுக்கான காரணம் எங்களை காப்பாத்த நீங்க குறுக்கிட்டதுதான். ஓ, இது வரைக்கும் அந்த சிலையை நம்ம ஒரு மனுஷனா கூட மதிச்சது இல்லல்ல. இப்ப ஏன் அவன் பேசுனது நினைச்சு கோவப்படுறீங்க? உனக்கு என்ன வந்தது? அவன் எங்களை தானே அவமானப்படுத்துறான். இத பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. இந்த போட்டியை பத்தி யோசிப்போமா? டாகும் இன்னும் வரல. நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொல்ல தேவையில்லை. நான் அப்படி சொல்லல ஜோயே, நான் டீமை பத்தி யோசிக்கிறேன். அவ்வளவுதான். இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றது? நாளைக்கு போட்டியில என்ன பண்ண போறோம்? விடலோனா நீ என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்களும் விட்டுருங்க, உங்களுக்கும் புரியாது. ஹலோ गाइस, என்னாச்சு? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? உண்மையை யாராவது சொன்னா நல்லா இருக்கும். வேண்டாம், அத பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஆமா, பிராக்டிஸ் பண்ணுவோமா? ஓ, அப்படியா? சரி, போலாம் வாங்க. இத பாருங்க, 2 ஃபுட்பால் வச்சு விளையாடுறது நல்லா இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே நேரத்துல 2 போட்டி நடக்க போகுது. நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை, அவங்க முதல்ல கோல் கீப்பர் கிட்ட போக முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டாவது பிரச்சனை, நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பேரா பிரிஞ்சு விளையாடணும், ஆனா ஒரே டீமா விளையாடணும். எல்லாரும் என்ன சொல்றீங்க? வாங்க போகலாம். சரி, நாம கோல் போடணும்னா அஃபென்ஸ்ல நமக்கு ஒரு பேர் தேவை. அதே மாதிரி டிஃபென்ஸ்லயும் ஒரு பேர் தேவைப்படும்.
என்ன கேட்டா டிஃபென்ஸ்ல யாருமே தேவையில்லைன்னு சொல்லுவேன். இத பாரு ஜோயி, ஆணவத்துல ஆடக்கூடாது. இத பாருங்க, டெல் டோரோஸ் ஒரே நேரத்துல 2 பாலையும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ஜோயவை எப்பவும் தனியா விடக்கூடாது. சரி, என்ன பண்ணலாம்? நீ சொல்றது எதுவுமே புரியல. பொண்ணுங்களும் பசங்களும் சேர்ந்து விளையாடணுமா? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சரி நிறுத்துங்க. நீ என்ன சொல்ல வர சாமி? அதாவது பசங்க பொண்ணுங்களை விட பலசாலிங்க, ரொம்ப வேகமாவும் ஓடுவாங்க. அப்படின்னா எங்களை விட நீங்க தான் சிறந்தவன்னு சொல்ல வரியா சாமி? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதுதான் உண்மை. உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் ரூல் படி பொண்ணுங்க தேவையில்லைன்னா நாங்க உங்களுக்கு தேவை இல்லையா? எங்களை துரத்திடுவீங்களா என்ன? ஏதாவது பேசு டாக். சரி, பேர் நாம இப்படிதான் ஃபார்ம் பண்ண போறோம். ஈனஸ், கிரெக், லூனா, சம்மி. எதுக்காக எங்களை பிரிக்கிறீங்க? எங்க 2 பேரால விளையாட முடியாதுன்னு நினைக்கிறியா டாக்? அப்படிலாம் கிடையாது. கிரெகுனியும் டிஃபென்ஸ்ல நல்லா விளையாடுவீங்க, லூனாவும் சம்மியும் ஆஃபென்ஸ்ல நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லு, பொண்ணுங்க 2 பேரும் விளையாடினா ஜெயிக்க முடியாதுன்னு தானே நினைக்கிறேன்? அப்படியெல்லாம் இல்ல ஈனஸ், எனக்கு பசங்களை விட உங்களால நல்லா விளையாட முடியும்னு நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க கைஸ்? ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒத்துக்கிறதால எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. ஏய், எதுக்காக அப்படி பேசுற? நாங்க ஒன்னும் தப்பா சொல்லிடலையே. சரி, பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே, லூனா சம்மி ஆஃபென்ஸ்க்கு போங்க, கிரெக்கும் இனஸும் டிஃபென்ஸ்க்கு போங்க. மறந்துடாதீங்க, எல்லாரும் ஒண்ணா விளையாடினாதான் ஜெயிக்க முடியும். எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நாளைக்கு கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. கம் ஆன், நம்மளால முடியும். ஆனா எனக்கு பாஸ் பண்ண லூனா. ஈனஸ், எதுக்காக அப்படி சும்மா நின்னுக்கிட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன் ஜோய். இனி நான் பாத்துக்கிறேன். சம்மி இருக்கான். ஹே, இது நம்மளுடைய கேம் பிளான் கிடையாது. முடியாது, பொண்ணுங்களோட திறமை நீங்க கொஞ்சம் பார்க்கணும்ல. ஆனா ஹே, போதும், நிறுத்துங்க. இங்க என்ன நடக்குது? உங்க பிரச்சனை தான் என்ன? இந்த பிரச்சனையே பொண்ணுங்களால தான். அவங்க இஷ்டத்துக்கு விளையாடுறாங்க. நீங்க எங்க கூட சேர்ந்து விளையாடல, எங்களுக்கு எதிரா விளையாடுறீங்க. உங்களால டேக்கிள் பண்ண முடியலன்னா நாங்க என்ன பண்றது? நீங்க தானே சொன்னீங்க பொண்ணுங்களை விட நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, வேகமா ஓடுவீங்க அப்படி இப்படின்னு. அப்படின்னா எங்களை டேக்கிள் பண்றது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்க கூடாது. நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு டீமா விளையாடணும்னா நீங்க பாஸ் பண்ணணும். உங்களால வேகமா ஓட முடியலனாலும் இன்னொரு தடவை சொல்லு. நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல பொறுமையா இருக்க நீ முடியாது. சரியா சொன்ன டாக். என்னாலயும் பொறுமையா இருக்க முடியாது. இப்போ ஒரு ரேஸ் வச்சுக்கலாமா? இல்ல, அதெல்லாம் இப்போ தேவையில்ல. முக்கியமான விஷயம், பிராக்டிஸ் பண்ண நமக்கு நேரம் இல்லாம போயிடும். சம்மி சொல்றதுதான் சரி. ரேஸ் வச்சு அதுல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்றதுதான் சரி, நாங்க ஒத்துப்பாங்கல்ல? அப்படியே அதையும் பாத்துருவோமே, நாங்க ரெடி. என் பேச்சு கேட்க நீங்க தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி செய்யலாம், வாங்க. மெயின் பில்டிங்க யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சா மாதிரி. 3, 2, 1, go. தேவையில்லாம கஷ்டப்படாத, உன்னால ஜெயிக்க முடியாது. சொன்னல, நாங்க தான் ஜெயிச்சோம். நீ வேணும்னா முதல்ல வந்திருக்கலாம். ஆனா லூனா தோத்துட்டா. நான் தான் கிரேக்க தோக்கடிச்சிட்டேனே. ஏன்னா நான் கீழே விழுந்துட்டேன். அப்படின்னா இதுக்கு என்னதான் முடிவு? யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லுங்க. யாருமே ஜெயிக்கல. இந்த ரேஸ் தேவையில்லாத யோசனைன்னு முன்னாடியே சொன்னேன்ல. நாங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டேன். பசங்களை விட பொண்ணுங்கனால தான் வேகமா ஓட முடியும்னு ஒத்துக்கோ சாமி. ஆனா லூனா தான் தோத்து போயிட்டாலே, இது எப்படி ஒத்துக்க முடியும்? ஆனா நாங்க கிரேக்க தோக்கடிச்சதால நாங்க தான் ஜெயிச்சோம். ஒத்துக்கவே முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா கைஸ்? நான் இப்போ கிளம்புறேன். டாக் நில்லு. பிராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, வரேன். பொண்ணுங்களை பத்தி தரக்குறைவா பேசினதுக்கு நீ எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் சாமி. உங்களால டாக் சைட் கிட்ட அவமானப்பட்டதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கறோம், புரியுதா? கொஞ்சம் நிறுத்துறியா? காலையில இருந்து நம்ம இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். டாகுக்கு கோவம் வந்து இங்க இருந்து கிளம்பியே போயிட்டான். பிராக்டிஸ் நடக்கலன்னு அவன் கிளம்பி போயிட்டான், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தான். காலையில இருந்து யாரும் ஒற்றுமையா இல்ல. கண்டிப்பா நாளைக்கு நம்ம தோக்க தான் போறோம். சரியா சொன்ன. நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. பிராக்டிஸ் பண்ணலாமா? நாங்க உண்மையை தான் சொல்றோம். ஓகே, இத பாருங்க, நம்ம டீமுக்குள்ள பாய்ஸ் கேர்ள்ஸ்ங்கற பிரச்சனை வர்றதுக்கு இடமே இருக்க கூடாது, புரிஞ்சுதா? எங்களை மன்னிச்சிரு டாக். நீ சொல்றதே நாங்க செய்றோம். ஆமா டாக். நாங்க பிராக்டிஸ் பண்ண ரெடியா இருக்கோம். சரி, நம்ம ஆரம்பிப்போமா? நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. முடிஞ்சா பால டேக்கிள் பண்ணி பாரு. கிரேட் டிஃபென்ஸ். நான் பாத்துக்கிறேன். வாவ், பிரமாதம். குறுக்க வந்ததுக்கு மன்னிச்சுக்கங்க. ஆனா டாக், ரெண்டாவது ரெஃபரியை பத்தி உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பா பால், நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் வரேன். என்னால இது சுத்தமா நம்பவே முடியல. இவ்வளவு நேரம் நீ உருவாக்குன அந்த சின்ன சண்டைக்காக தான் சண்டை போட்டுட்டு இருந்தோமா? ஒரு நிமிஷம், நீ இப்ப என்ன சொன்ன? அந்த டாக் சைடு முன்னாடி மட்டும் நீங்க அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா இப்ப எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடி இருக்கலாம். இப்ப பாருங்க गाइस, ஒரு பழைய பாக்கி இருக்கு. என்ன மறந்துட்டீங்களா? இல்ல பரவாயில்ல, பொண்ணுங்க பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்கன்னா அது முன்னாடியே சொல்லிடுங்க. பொண்ணுங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றியா? எனக்கு பயமா இருக்கு. லூனா, நீ என்ன பேசுற? உனக்கு என்ன ஆச்சு லூனா? உங்க அளவுக்கு நாங்களும் பலசாலி தான் நிரூபிக்க இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனஸ், திரும்பி வா.
வேண்டாம். நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு டார்க் சைட். முதல்ல இங்க இருந்து போங்க. இன்னொரு தடவை உங்களை இங்க பார்த்தேன். இப்ப போறோம். நீங்க தப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்க திறமையை நிரூபிக்க நாங்க விரும்புறோம் டாக். அதுக்கு நீங்க சண்டை போட போறீங்களா? இல்ல, நீ சொல்றது உண்மைதான். எங்க திறமையை நாங்க ஃபுட்பால்லயே நிரூபிக்கலாம். ஓ நோ. ஈனஸ், நம்ம யாருன்னு காட்டியாகணும். ஈனஸ் இந்தா. யாரு ஜெயிக்க போறான்றத பாத்துருவோமே. உங்களால எங்களை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. லூனா, நான் பாத்துக்கிறேன். பார்த்தல பொண்ணுங்க, நாங்களே கோல் அடிச்சிட்டோம். எஸ். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால முடியும். இந்த கிரேக் நான் பாத்துக்கிறேன். லூனா, அவனை விடாத. நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அடடா, பால பிடிக்க முடியலையே. எஸ், இப்போது நாங்க யாருன்னு புரியுதா? பேசினது போதும், ஆட்டத்தை ஆரம்பிங்க. பிரமாதம் கிரேக், நீ கலக்குற. உன்னை விட மாட்டேன், தடுத்தே தீர்வேன். உன்னால முடியாது லூனா. நான் இன்னொரு கோல் போட போறேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஹேய், இது ஃபவுல். இப்போ எதுக்காக அப்படி பண்ண? நான் ஒண்ணு வேணும்னு பண்ணல. பார்த்தா அப்படி தெரியல. சாமி கோல் அடிச்சப்ப என்ன பண்ணன்னு தெரியுமா? பால விட்டுட்டு அப்படியே தானே நின்னுட்டு இருந்தேன். நான் ஏமாத்துறேன்னு சொல்றியா? அத நான் வேற சொல்லணுமா? நிறுத்துங்க. போதும். இதுக்கு மேல நம்மளால கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணவே முடியாது. ஆனா டாக், இன்னும் டைம் இருக்கு. நீங்க சண்டை போட்டுட்டே இருந்தா எதுவும் நடக்காது. நாளைக்கு சந்திக்கலாம். உங்க தப்ப நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு சாமி? ஏதாவது பிரச்சனையா? பொண்ணுங்களால தான் பிரச்சனை. ஓ, பொண்ணுங்களாலயா? இவங்க டீமுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பசங்களும் பொண்ணுங்களும் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. நாளைக்கு ஜெயிக்கிறது கஷ்டம் தான். பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியல. பொண்ணுங்களால பசங்கள மாதிரி ஃபுட்பால் விளையாட முடியாதுன்னு சொன்னியே, அதுதான் பெரிய தப்பு. ஆனா இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. நான் ஒரு டிவி ஷோல பார்த்து அவங்க தான் இதை சொன்னாங்க. பொண்ணுங்களை விட வேகமா ஓடுறது பசங்களால தான் முடியும். சம்மி, அப்படி இன்னொரு தடவை பேசாத. நல்லா யோசிச்சு பாரு. கேர்ள்ஸ் தான் ஸ்கூல்ல நல்லா படிப்பாங்க. அப்படின்னா பசங்களை விட கேர்ள்ஸ் தான் நல்ல ஸ்மார்ட்டானவங்கன்னு நீங்க யாராவது ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் சமமா பார்க்கணும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. உனக்கும் ஈனஸ்க்கும் கிரெக்குக்கும் ஜோயக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கலாம். நம்ம கேரக்டர்ஸ் மாறுபடும். எல்லார் கூடயும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் ஒரு டீம்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க எல்லாரும் எப்படி விளையாடணும்? நீங்க சொல்றதும் சரிதான். சீக்கிரம் வா சாமி, நேரம் குறைவா இருக்கு. சீக்கிரம் போகணும். பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறியா? இப்ப அத பத்தி கவலைப்படாத. இந்த போட்டியில நாம எப்படி டீமா விளையாடி ஜெயிக்கணும்ங்கிறதுல மட்டும்தான் நீ கவனம் செலுத்தணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? இந்த பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் கேப்டன் சாமி. உன் டீமோட ஒற்றுமையை நீ தான் காப்பாத்தி ஆகணும். நீ எல்லார்கிட்டயும் கலந்து பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். டாக் சொல்றது சரிதான். நாம எல்லாரும் ஒரு பேரா விளையாடணும். ஈனஸும் நானும் அஃபென்ஸ்ல இருக்கோம். அப்புறம் கிரெக்கும் லூனாவும் டிஃபென்ஸ். அப்படின்னா பசங்க தனியா பொண்ணுங்க தனியா விளையாட தேவையில்லையா? ஏன் எங்களை பார்த்தா பயமா இருக்கா? லூனா, தயவு செஞ்சு அப்படி பேசுறத நிறுத்து. நாம இந்த பிரச்சனையை தீக்கணும். அதான் நானும் சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நாங்க உங்களை விட பலசாலின்னு ஒத்துக்கோ. அவங்க சொல்றது சரிதான் கேப்டன். நீங்க கண்டிப்பா ஜெயிக்க போறது இல்ல. அவனோட மூஞ்ச கொஞ்சம் பாருங்க. இல்ல, என்னால ஏத்துக்க முடியாது. ஓகே, நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். பசங்க தனியா விளையாடுங்க, பொண்ணுங்க நாங்க தனியா விளையாடுறோம். ஓகேவா? யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இன்னைக்கு இன்னும் எவ்வளவு காமெடி பார்க்கணுமோ என்னமோ. சரி, வாங்க போலாம். கம் ஆன் கைஸ், எல்லாரும் உங்க பொசிஷனுக்கு வாங்க. ரெடியா இருக்கோம். சரி சரி, சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு மேட்ச்ல 2 ஃபுட்பாலை வச்சு விளையாட போறோம். இன்னைக்கு டோர்னமெண்ட் பால் இல்லாம உங்க டீம் உடைய பாலை வச்சு விளையாட போறோம். லோவர் லெவலையும் சேர்த்து இன்னைக்கு மேட்ச் பெர்மனன்ட் முழுக்க நடக்க போகுது. த டீம் உடைய கோல் சைடு பெர்மனன்ட் உடைய சவுத் சைடுல இருக்க போகுது. அதே மாதிரி டெல்டரோஸ் உடைய கோல் போஸ்ட் நார்த்ல இருக்கிற பார்க் பக்கம் இருக்கும். அதோட டெல்டரோஸ் உடைய சேலஞ்ச் படி இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல 2 பால நம்ம யூஸ் பண்ண போறோம். சவுண்டோஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா? ரெடி. ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? போட்டியை இப்ப ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்ட். கிரேக், நீ எடுத்துக்கோ. ரெண்டாவது பால் ஏக்கிட்ட இருக்கு. சாமி, அப்படியா? ஜரா, நான் பாத்துக்கறேன். இங்க யாரும் இல்ல. ஈனஸ் வந்துட்டா. பால பாஸ் பண்ணு. கோல் போட போறேன்.
முடிஞ்சது தாண்டி பாக்கலாம். என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? கம் ஆன் கிரேக், போய் கோல் போடு. எங்களுமே ரெடி ஆயிரு. கம் ஆன் கிரேக். தள்ளி போ. ஃபவுல். பால் அந்த டீமுக்கு கொடுங்க. நான் இத வேணும்னு பண்ணல. ஏந்திரி. அடேங்கப்பா, என்ன கணம் கிடக்குற? உனக்கு ஒண்ணும் ஆகலல, போய் விளையாடு. நாங்க கோல் போட போறோம். இந்த சரா பிரமாதமான பாஸ். என்ன பண்ற? கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுங்க. பால் டீம் கிட்ட கொடுங்க. இந்த விதைய பாத்தியா? உனக்கு இதே மாதிரி பண்ணணுமா? இதெல்லாம் பெரிய விஷயமா? கிரேக், கமாடியஸ்மேன், முன்னால முடியும். யாராவது தடுத்துங்க. லூனா ஜாக்கிரதை. கமான் ஜரா பாஸ் பண்ணு. இங்க கூட சீக்கிரம் சென்டருக்கு போங்க. ஜாக்கிரதை. அடடா இப்ப எந்த பக்கம் பாக்குறதுன்னு தெரியலையே. எல்லாம் முடிஞ்சது. டெல்டரோஸ் ஒரே நேரத்துல 2 கோல் போட்டுருக்காங்க. நல்ல வேளை இந்த போட்டியில 3 பால் இல்ல, இல்லாட்டி 3 கோல் போட்டிருப்போம். இந்தா எடுத்துக்கோ சமி. இந்தா இனஸ். நன்றி. இந்த கிரேக். ஜரா என் கூட வா, சமய தடுத்து நிறுத்தணும். நீ இங்கே இரு, நான் உங்களுக்கு போய் உதவி பண்றேன். சமி, நான் வந்துட்டேன். கமான், பால கொடுத்துரு. எனக்கு உன் உதவி தேவையில்ல. பிரமாதமா டேக்கிள் பண்ண. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா தோக்க தான் போறோம். கிரேக், சீக்கிரமா போ. அவனை எப்படியாவது பிடிக்க, சீக்கிரம் அவனை பிடிக்க. ஹேண்டல், அவனை விடாத. பிரமாதமான சேவ். என்ன சொன்னாங்கல்ல, இந்த தடவை நான் தான் கோல் போட போறேன். நோ. என்னால நம்ப முடியல. டெல்டரோஸ் 3வது கோலை போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. அந்த டெல் டோரஸ பாத்தீங்களா? உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுமா? அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா விளையாடுறாங்க. நீங்களும் அப்படிதான் விளையாடிட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் நீங்க ஜெயிச்ச போட்டிகள்ல எல்லாம் நீங்க ஒன்னா விளையாடுனீங்க. அதுதான் உங்க எல்லாரோட பலம். இப்பயாவது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு காலையில பிரச்சனைகளை பேசி தீர்த்தரலாம் தான் நான் போனேன். ஆனா நான் நினைச்சு போனது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. நீ போய் சொல்ற. நீ எங்களோட திறமை என்ன புரிஞ்சுக்கல. நான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன். ஆனா பொண்ணுங்களை விட பசங்க தான் பலசாலிகள்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா பொண்ணுங்க புத்திசாலிங்க. இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இதுக்கு முன்னாடி நம்பிட்டு இருந்தேன், ஆனா இனிமே கிடையாது. மனசு மாத்திக்கிட்டியா? பொண்ணுங்க வேற பசங்க வேறன்னு பிரிச்சு பாக்குறதே நான் தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியா சாமி? ஆமா, ஒவ்வொருத்தங்களுக்குமே தனி திறமை இருக்கு. அதனால நாம இப்படி பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. அப்படின்னா நீ எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா? ஆமா, நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களை மன்னிச்சிடுங்க. பழையபடி நாம எல்லாருமே டீமா விளையாடணும். ஓகே கேப்டன். யா கூல். நம்ம பிளான் பண்ண மாதிரியே விளையாடுவோமா? சம்மி இனஸ் ஆஃபென்ஸ்ல இருங்க, லூனா கிரேக் டிஃபென்ஸ்ல இருங்க. நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் गाइस. எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க. கம் ஆன் ஜாய். ஓகே இனஸ், பாஸ் பண்ணிட்டே வா. ஜரா எடுத்துக்கோ. நம்ம டிஃபென்ஸ்லயே இருப்போம். அவங்க எப்ப வேணாலும் வரலாம். ஓகே. அவங்க வந்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்க? நான் சரவ பாத்துக்கறேன், நீ ப்ரூனோவை பாத்துக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க லூனா? என்கிட்ட இருந்து பாலை டாக்கிள் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? முடிஞ்ச இத தாடி போ. அது என்ன பாத்துருவோம். அவளை டாக்கிள் பண்ணுங்க. கம் ஆன் லூனா. நல்ல வேளை என்கிட்ட பால் வரல. சீக்கிரம் இனஸ், கோல் பக்கத்துல வந்தாச்சு. நம்ம யாருக்கு காட்டுவோவா? சீக்கிரம். சாமி, என்கிட்டயும் ஒரு பால் இருக்கு. ஓகே, 1 2 பிளான். வாட் டு பிளான்? ஈனஸ் போனா விடுங்க. இவங்க நிறுத்துவோம். கிரேக், நீ பாத்துக்கோ. நான் அவங்களுக்கு உதவி பண்ண போறேன். இந்த லூனா. ஏய் ஜாக்கிரதை சாமி. நல்ல வேளை உன்னால என்னை விட வேகமா ஓட முடியுது. இல்லனா அவங்க என்ன நசுக்கிருப்பாங்க. எதுக்காக நீ என்ன மோதுன? கோலை தடுத்து நிறுத்து. கடைசியா the team ஒரு கோலை போட்டுட்டாங்க. இந்த போட்டி இன்னும் முடியல, நாங்க தான் ஜெயிக்க போறோம். இன்னும் கேம் முடிய 2 நிமிஷம் தான் இருக்கு. டெல்டரோஸ் லீடிங்ல இருக்காங்க. ஓஹோ, ஆல் ரைட், கம் ஆன் गाइस. பாஸ்க்கு ரொம்ப நன்றி.
என்னால இதை நம்பவே முடியல. உங்களை தடுத்து எடுத்துக்க. நான் மட்டும் தனியா எதுவும் பண்ண முடியாது. லூனா உன்னால முடியும். லூனா ஷூட் பண்ணு. ஓகே சாமி. போச்சே. போட்டி முடிஞ்சது. டெல்டா ரோஸ் 3-2ங்கற கணக்குல ஜெயிச்சிருக்காங்க. பிரமாதமான சேலஞ்சில நீங்களும் நல்லா விளையாண்டீங்க. ஜரவும் நல்லா விளையாண்டா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் டெல்டா ரோஸ். நீங்க பிரமாதமா விளையாடுனீங்க. நீங்களும் நல்லா விளையாண்டீங்க. இப்ப பிராக்டிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? மேட்சே முடிஞ்சிருச்சே. அத தோத்துட்டீங்களே. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏப்பா பதிலா சொல்றீங்களா இல்லனா உங்க பல்ல உடைக்கவா? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எதுவுமே கேட்கல. இவங்க பேச்சு மட்டும் குறையாது போல இருக்கு. நீங்க மட்டும் பேசவே மாட்டீங்களா என்ன? பேசுவோம். ஆனா நாங்க பேசும்போது மூளையை உபயோகிச்சு பேசுவோம். அவ்வளவுதான். ஆனா நீ அத மூளை இருக்கிறவங்க கிட்ட சொன்னா நல்லா இருக்கும் லோனா. எனக்கு மூளையே இல்லையா? தைரியம் இருந்தா நீ அப்படி பேசுவ. ஸ்லை கிட்ட யாரும் அப்படி பேச கூடாது. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? நீ பாத்தியா? டார்க் சைடுல பொண்ணுங்க தான் பசங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. சரி சரி நீங்க கத்திக்கிட்டே இருங்க, நாங்க கிளம்புறோம். வேலைய பார்த்துட்டு போ. தலைவன் அப்படி கேட்கவே மாட்டேன். நம்மள மொக்க பண்ணிட்டாங்க. அவங்கள நாங்க அதெல்லாம் முடியாது. சரியா? நீ சொன்னது ரொம்ப தப்பு. நீ இப்போ என்ன சொன்ன கிரீனா? ஒண்ணும் சொல்லல.